நான் படித்ததில் எனக்கு பிடித்த மௌனராகம் தொடரின் 14வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். மறுநாள் காலை 10 மணி. பேருந்து சென்னைக்கு திரும்பும் பயணத்திற்கு தயாராக நின்றது. மாணவர்கள் தங்கள் பைகளை ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். சிலர் உற்சாகமாக கடற்கரையை கடைசியாக ஒருமுறை பார்த்து புகைப்படங்கள் எடுத்தார்கள். அமுதா கடலை பார்த்தபடி அமைதியாக இருந்தாள். நேற்றிரவு கிருஷ்ணாவுடன் நடந்த உரையாடல் அவளை விட்டு விலகவில்லை. அவனது எப்பவும் என்ற வார்த்தை, அவன் தன் தனிமையை ஒப்புக்கொண்டது, அதெல்லாம் அவளுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையை கொடுத்தது. அப்போது ஸ்ருதி அவளிடம் வந்து, அம்மு, நீ சரியா இல்லைன்னு தோணுது. நேற்று நைட் நீ எங்கே போன? நீ ரொம்ப நேரம் ரூமில் இல்லையே என்று கேட்டாள். நான் கடற்கரையில் கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தேன் ஸ்ருதி. சும்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்று அமுதா சொன்னாள். கிருஷ்ணா சார் பற்றி தானே என ஸ்ருதி கேட்க, அமுதா ஆம் என்று ஆமோதித்தாள். ஸ்ருதி, அது அது நேற்று அவர் என்கிட்ட பேசினாரு, கொஞ்சம் ஓப்பனாக பண்ணாரு, அவர் தன்னோட தனிமையை அக்செப்ட் பண்ணாரு என்றாள் அமுதா. அதை கேட்ட ஸ்ருதி பெருமூச்சு விட்டு, அம்மு, இதெல்லாம் கேட்டு நீ அவர் மேலே ஏதாவது ஃபீல் பண்ணுறியா என்று கேட்கவும், என்ன என்று அமுதா திடுக்கிட்டாள். நீ என்கிட்ட போய் சொல்ல வேண்டாம். உனக்கு அவர் மேலே ஈர்ப்பு இருக்குது. இது கருணை மட்டும் இல்லை, இதில் வேற ஏதோ இருக்குது அம்மு என்று ஸ்ருதி சொன்னாள். எனக்கு தெரியல ஸ்ருதி. நான் அவரை புரிஞ்சிக்க விரும்புகிறேன், அவருக்கு உதவி பண்ண விரும்புகிறேன். ஆனால் அது அட்ராக்ஷனானு எனக்கு தெரியலடி என்று அமுதா குழப்பமாக சொன்னாள். கேர்ஃபுல் அம்மு, அவர் உன்னோட ப்ரொஃபஸர். உணர்வுகள் ரீதியாக ஃபேஸ் பண்ண முடியாத நிலையில் அவர் இருக்கார். அவர்கிட்ட அன்பை எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீ ரொம்பவே ஹேட் ஆகிடுவ. நீ கிருஷ்ணா சார்கிட்டேருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று தோழியின் மீதான அக்கறையில் சொன்னாள் ஸ்ருதி. எனக்கு தெரியும் ஸ்ருதி, நான் கவனமாக இருக்கேன் என்று மட்டும் சொன்னாள் அமுதா. ஆனால் அவள் மனமோ குட்டை போல குழம்பி இருந்தது. நான் அவர் மேலே அட்ராக்ட் ஆகிட்டேனா? அது பாசிபிளா? அவர் என்ன கொடூரமாக ட்ரீட் பண்ணி முட்டாள்னு சொன்னார். என்ன அவர் விஷயத்தில் தலையிட வேண்டான்னு அவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் அவரை பார்க்கும்போது என் மனசு ஏன் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுது? ஏன் இதெல்லாம் நடக்குது என்று எண்ணி மனக்கலக்கத்தில் இருந்தாள் அமுதா. அவர்களின் பயணம் ஆரம்பமானது. மாணவர்கள் எல்லாம் சோர்வாக இருந்தார்கள். நேற்றைய தீவிரமான அமர்வுகள் அவர்களை உணர்ச்சி ரீதியாக சோர்வடை செய்திருந்தது. பலர் உறங்கியிருக்க, சிலர் அமைதியாக பாடல்களை கேட்டார்கள். கிருஷ்ணா முன்னால் தனியாக உட்கார்ந்திருக்க காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தான். அவனது கண்கள் மூடியிருந்தாலும் அவன் தூங்கவில்லை. மனம் எதையோ சிந்தித்து கொண்டிருந்தது. நேற்று இரவு அமுதாவுடன் நடந்த உரையாடல்தான் அவனை தொந்தரவு செய்தது. அவன் அவளிடத்தில் தன்னையும் அறியாமல் எப்பவும் என்று சொல்லிவிட்டான். அவன் தன் வழியை அவளிடம் காண்பித்து விட்டான். அது அவனுக்கு சங்கடமான உணர்வை தந்தது. நான் ஏன் அவகிட்ட அப்படி சொன்னேன்? நான் ஏன் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டேன்? அது டேஞ்சரஸ். அவ என்ன மேலும் ஆராய்ச்சி பண்ண முயற்சிப்பா. நான் அவளை என் விஷயத்தில் தலையிடாமல் விலக்கி வைக்கணும் என்று பல நூறு முறையாக எண்ணிக்கொண்டான். ஆனால் அதே சமயம் அவனது மற்றொரு மனமோ அமுதாவின் அரவணைப்பிற்கு ஏங்கியது. அவளது பாசம், அவளது அக்கறை, அவளது நேர்மை, அவை அவனுக்கு ஆறுதலாக இருந்தன. கிருஷ்ணா அதனை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் உண்மை அதுதான். அப்போது பேருந்து லேசாக குலுங்கவும் கிருஷ்ணா லேசாக கண்களை திறந்தான். அவன் எதேச்சையாக பின்னால் திரும்பி பார்த்தான். அமுதா ஜன்னலுக்கு வெளியில் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய வதனத்தில் பலத்த சிந்தனை பரவியிருக்க தன் குறிப்பேட்டில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள். கிருஷ்ணா அவளை ஒரு நிமிடம் பார்த்தான். அவன் மனமோ, அவ என்ன எழுதுறா? அவளோட சிந்தனையா இல்லை அவளோட அப்சர்வேஷனா? ஒருவேளை நான் அவளோட நோட்ஸாக இருக்கேனா? என்று அவன் தன்னைத்தானே திட்டி அவளிடமிருந்த பார்வையை திருப்பிக் கொண்டான். எனக்கு என்ன ஆகுது? நான் ஏன் அவளை பற்றி யோசிக்கிறேன்? இது தேவையில்லாத விஷயம். முதல்ல அவளை என் மனசுல இருந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்று உறுதியாக சொல்லிக் கொண்டான். சரியாக 12 மணிக்கு மதிய உணவு இடைவேளைக்காக பேருந்து ஒரு சாலையோர ஹோட்டலில் நின்றது. மாணவர்கள் கீழே இறங்கி உள்ளே சென்றார்கள். அமுதாவும் ஸ்ருதியும் ஒரு மேஜையில் அமர்ந்து உணவை ஆர்டர் செய்தார்கள். கிருஷ்ணா ஒரு மூலையில் உள்ள மேஜையில் தனியாக அமர்ந்து எதுவும் சாப்பிடாமல் காஃபி மட்டும் ஆர்டர் செய்துவிட்டு அவனுடைய கைபேசியில் எதையும் நோண்டி கொண்டிருந்தான். சரண்யா மேடம் அவனிடம் வந்து, கிருஷ்ணா, நீ சாப்பிடலையா என்று கேட்க, எனக்கு பசிக்கல மேம் என்றான் கிருஷ்ணா. நீ 2 நாளாக சரியாக சாப்பிடல, உன் ஹெல்த்தை நீ தான் பார்த்துக்கணும் கிருஷ்ணா என்று அக்கறையுடன் சொன்னார் சரண்யா. நான் பார்த்துக்கிறேன் மேம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றான் கிருஷ்ணா. சரண்யா அவனை கூர்ந்து பார்த்துவிட்டு, கிருஷ்ணா, இந்த ட்ரிப் உன்னை அஃபெக்ட் பண்ணிச்சா? நீ இப்போ கொஞ்சம் ஒதுங்குற மாதிரி தெரியுது என்று சொன்னார். கிருஷ்ணா தன் கைபேசியை தள்ளி வைத்து, மேம், நான் ஓகே தான்.
இந்த ட்ரிப் ரொம்ப நல்லாவே போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. என்று வரவழைத்த புன்னகையுடன் சொன்னான். ஆனால் நீ அஞ்சலி உங்ககிட்ட ஆர்ட் தெரப்பி பற்றி கேட்டப்போ நீ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த என்று சரண்யா சொன்னதும் கிருஷ்ணாவின் முகம் கடினமானது. மேம், எல்லாரும் தெரப்பிக்கு தயாராக இருக்கிறது இல்லை. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்று சொன்னான் கிருஷ்ணா. ஆனால் சரண்யாவோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, தெரபிஸ்ட்டுக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு சப்போர்ட்டும் தேவைப்படும். நீ எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதில்லை. பி ஃபீல் ஃப்ரீ என்று அறிவுறுத்தி சொன்னார். கிருஷ்ணா எதுவும் பதில் சொல்லவில்லை. சரண்யாவும் சென்று விட்டார். பின் கிருஷ்ணா பேருந்திற்கு சென்று ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். போக்குவரத்து, மக்கள், வாழ்க்கை எல்லாம் நகருகிறது. ஆனால் அவன் மட்டும் சிக்கிக் கொண்டான். இன்றும் கடந்த காலத்தில் இருந்து வெளியே வர முடியாதபடி சிக்கிக் கொண்டான். பேருந்து மதியம் 3 மணிக்கு சென்னையை அடைந்து கல்லூரி வாசலில் நின்றது. மாணவர்கள் நிம்மதியாக கீழே இறங்கினார்கள். அந்த பயணம் சிறப்பாக முடிந்தது. கிருஷ்ணா கடைசியாக இறங்கி மாணவர்களை பார்த்தான். நீங்க எல்லாரும் 2 நாள்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஃபீல்டு ட்ரிப் அப்சர்வேஷன், லேர்னிங்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க. மினிமம் 5 பக்கம் வரணும். இது உங்க ஃபைனல் மார்க்ல கவுண்ட் ஆகும். கிளியரா? என்று சொன்னான். எஸ் சார் என்று மாணவர்கள் கோரஸாக சொன்னார்கள். சரி, இப்போ நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு சென்றான் கிருஷ்ணா. மாணவர்கள் அனைவரும் கலைந்து சென்றார்கள். அமுதாவும் மெதுவாக நடந்து அப்படியே திரும்பி பார்த்தாள். கிருஷ்ணா தன் காரை நோக்கி தனியாக நடந்து கொண்டிருந்தாள். ஸ்ருதி அவளை பார்த்து, அம்முவா நாம போகலாம் என்றாள். போகலாம் என்று மனமின்றி சொன்னாள் அமுதா. அவர்கள் இருவரும் ஆட்டோவில் ஏறி ஸ்ருதி அவள் வீட்டிற்கும் அமுதா அவளது சிறு வீட்டிற்கும் போனார்கள். மறுநாள் காலை அமுதா தனது அறையில் அமர்ந்து களப்பயண அறிக்கையை எழுதி கொண்டிருந்தாள். அவள் தனது குறிப்பேட்டை திறந்து அதில் எழுதியிருந்த குறிப்புகளை பார்த்தாள். அவள் எழுத ஆரம்பித்தாள். களப்பயண அறிக்கை. மறுவாழ்வு மையம், மகாபலிபுரம். நான் கற்றுக்கொண்டவை. இந்த ஃபீல்டு ட்ரிப் எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுபவமாக இருந்துச்சு. அதிர்ச்சியில் இருந்து தப்பியவர்களின் மீள்தன்மையை நான் நேரில் பார்த்தேன். குரூப் தெரப்பி செஷனில் கிளைண்ட்ஸ் தங்கள் வழியை பகிர்ந்து கொண்டாலும் அதில் அவர்களின் வலிமை அதிகமாக தெரிஞ்சது. பாதிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது தைரியம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ஆர்ட் தெரப்பி செஷன் மிகவும் பவர்ஃபுல். கிளையண்ட்ஸ் வார்த்தைகளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத எமோஷன்ஸை வண்ணங்கள் மற்றும் வடிவங்கள் மூலமாக வெளியே கொண்டு வந்தாங்க. சிவப்பு மற்றும் கருப்பு ஆத்திரம் மற்றும் இருளை குறித்தது. நீலம் சோகம் மற்றும் அமைதிக்கான ஏக்கத்தை குறித்தது. ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதையை சொன்னது. அப்புறம் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம், குணமடைதல் என்பது ஒரு நேர்கோட்டு செயல்முறை அல்ல. அது ரொம்பவும் குழப்பமானது, வேதனையானது. நேர்கோடு இல்லாமல் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். சில நாட்கள் முன்னேற்றமும் சில நாட்கள் பின்னடைவுகளும் மாறி மாறி தான் இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதை நாம் தொடர்ந்து முயற்சி செய்யணும். மனம் தளர்ந்து போய் பாதியில் விட்டுவிடக்கூடாது. தனிப்பட்ட பிரதிபலிப்புகள். இந்த ட்ரிப் எனக்கு தனிப்பட்ட முறையில் சேலஞ்ச் தான். நான் என் சொந்த ட்ராமாவை, என் பெற்றோர்களின் இழப்பை பற்றி சிந்திக்க வேண்டியிருந்தது. கிளைண்ட்ஸோட வழி என்னோட வழியை அப்படியே பிரதிபலித்தது. ஆனால் அதே சமயம் அவர்களது ஹீலிங் ஜேர்னி என்னை இன்ஸ்பயர் பண்ணியது. அவர்கள் தங்கள் வழியை எதிர்கொண்டு கடந்து வந்தாலும் மொத்தமாக மறக்கவில்லை. நான் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டேன். தெரபிஸ்டாக நான் எனக்கான பவுண்டரிஸை மெயின்டைன் பண்ணணும். நான் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. சிலர் குணமடைய தயாராக இல்லை என்னும் பட்சத்தில் அதை நான் மதிக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் நான் என் நம்பிக்கையை விட்டுடக்கூடாது. குணப்படுத்துவது எல்லோருக்கும் சாத்தியமான விஷயந்தான். அதுக்கு முதல்ல அவங்க மனசை அனுமதிக்கணும் என்று எழுதினாள். அமுதா அவள் எழுதிய கடைசி வாக்கியத்தை மீண்டும் படித்தாள். குணப்படுத்துவது எல்லோருக்கும் சாத்தியமான விஷயம்தான். அதுக்கு முதல்ல அவங்க மனசு அனுமதிக்கணும். அதை பார்த்ததும் அவள் கிருஷ்ணாவை பற்றி யோசித்தாள். அவன் குணமடைய மறுக்கிறான். அவன் தன் வழியை தனக்குள் புதைக்கிறான். எவ்வளவு நேரம் அவனால் அதை செய்ய முடியும்? அவள் தன் ஆய்வை முடித்து அச்சிட கொடுத்து வாங்கி வந்தாள். இதனை நாளைக்கு கிருஷ்ணாவிடம் சமர்ப்பித்து வர வேண்டும். மறுநாள் காலை அமுதா கல்லூரிக்கு சென்றாள். அவள் கிருஷ்ணாவின் கேபினுக்கு போய் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதில் பதட்டமாக இருந்தாள். அவள் கேபினுக்கு முன்னிற்க கதவுகள் மூடியிருக்கவும் அவள் மெதுவாக தட்டினாள். கமீன் என்று உள்ளே கிருஷ்ணாவின் குரல் கேட்டது. அமுதா உள்ளே நுழைய கிருஷ்ணா தன் மேஜையில் அமர்ந்து மடிக்கணியில் ஏதோ அச்சிட்டு கொண்டிருந்தான். அவன் அவளை கண்டதும் அவன் முகம் உணர்ச்சியற்றதாக மாறியது. என்ன என்று அவன் கேட்டான். சார், என் ஃபீல்ட் ட்ரிப் ரிப்போர்ட் என்று அமுதா தன் அறிக்கையை அவனிடம் நீட்டினாள். கிருஷ்ணா அதை வாங்கி அவளை பார்க்காமலேயே மேஜையில் வைத்தான். சரி, நான் பார்த்து மார்க் போட்டு போய் நீ இப்போ போகலாம்
என்றான் கிருஷ்ணா. ஆனால் அமுதா நகரவில்லை. சார், ஒரு நிமிஷம் என்று பேச ஆரம்பித்தாள். என்ன? என்று கிருஷ்ணா எரிச்சலுடன் அவளை பார்த்தான். சார், இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்பினேன் என்று அமுதா சொல்ல, கிருஷ்ணா ஒரு நிமிடம் அவளை பார்த்துவிட்டு இட்ஸ் மை ஜாப், தேங்க்ஸ் வேண்டாம், நீ போகலாம் என்று அவளை அனுப்புவதில் தான் குறியாக இருந்தான். ஆனால் அமுதாவோ தயங்கி, சார், நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா என்று கேட்டாள். அதை கேட்டதும் கிருஷ்ணாவின் கண்கள் கூர்மையானது. நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஏன் இந்த கேள்வி கேட்குற? என்று கேட்டான் கிருஷ்ணா. நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது சார் என்று அமுதா அவனுக்கு பதில் சொன்னாள். என்னோட ஹெல்த்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நீ இங்கேருந்து போ, எனக்கு ஒர்க் இருக்கு என்று சொன்னான் கிருஷ்ணா. அமுதா தலையை அசைத்துவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் கதவருகே நின்று திரும்பாமலேயே, சார், நீங்கள் எப்போதாவது எதையாவது ஷேர் பண்ண விரும்பினா நான் கேட்க எப்போவும் ரெடி தான் என்று சட்டென்று கூறி அவனது பதிலை எதிர்பார்க்காமல் வெளியேறினாள். அந்த அறையின் கதவுகள் மூடியது. கிருஷ்ணா அப்படியே அமர்ந்திருக்க பெரும் மூச்சுடன் அமுதாவின் அறிக்கையை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அவளது வார்த்தைகள் சிந்தனை மிக்கவை, நுண்ணறிவு மிக்கவையாக அழகாயிருந்தன. அதிர்ச்சியிலிருந்து தப்பியவர்களின் மீள்தன்மையை அவள் அழகாக சொல்லியிருந்தாள். அவர்களின் பாதிப்பு மற்றும் தைரியம் மற்றும் நிறைய எழுதியிருந்தாள். பின்னர் அவள் எழுதியிருந்த தனிப்பட்ட சிந்தனைகள் பகுதியை படித்தான். அமுதா தன் பெற்றோரின் இழப்பை பற்றி குறிப்பிட்டிருந்தாள். அவள் தன் சொந்த டிராமாவை எவ்வாறு சமாளித்தாள் என்பதை பற்றி கொஞ்சம் எழுதியிருந்தாள். கிருஷ்ணாவுக்கு அதை படித்ததும் அதிர்ச்சியாக இருந்தது. அவளும் இழப்பை அனுபவிச்சிருக்கா, அவளும் வழியை ஃபேஸ் பண்ணியிருக்கா. ஆனால் அவள் என்ன போல நம்பிக்கையை இழக்காம ஹீலாகி வெளியே வந்திருக்கா என்று நினைத்து கொண்டான். அவன் அந்த அறிக்கையை மூடி வைக்க மனம் கனத்து போயிருந்தது. அமுதா அவனை விட திடமானவள். அவள் தன் வழியை எதிர்கொண்டு போராடி வெளியே வந்திருக்கிறாள். ஆனால் அவனால் எதையுமே செய்ய முடியவில்லை. அவன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். கல்லூரியின் வளாகத்தில் மாணவர்கள் எல்லாம் சிரித்து பேசி விளையாடி கேலி கிண்டல் செய்து என்றெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்களின் வாழ்க்கை அழகாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணா கடந்த காலத்திலிருந்து வெளியே வர முடியாமல் அங்கேயே தேங்கிவிட்டான். ஒன்று மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அமுதா அவன் மனதை விட்டு இனி நீங்க போவதில்லை. அவள் ஏற்கனவே அவனை மொத்தமாக ஊடுருவிவிட்டாள். அவள் அவனுடைய பாதுகாப்பு வழிமுறைகள் எல்லாம் உடைத்து விட்டாள். இதனை அவன் உணர்ந்த நொடியில் திடுக்கிட்டு போனான். அவனுக்கு தன்னை நினைத்த பயமாக இருந்தது. அதே சமயம் ஏதோ ஒரு இடத்தில் ஆறுதல் அளிப்பதாகவும் இருந்தது. அவன் தன் தலையை குலுக்கி, இல்லை, நான் இதை அனுமதிக்க மாட்டேன். இது எனக்கும் நல்லதில்லை, அவளுக்குமே நல்லதில்லை. இனி அவகிட்ட பேசக்கூடாது. நான் அவகிட்ட இருந்து விலகி இருக்கணும். நான் என் வாழ்க்கையை எப்பவும் போல தனியாகவே வாழணும் என்று நினைத்து கொண்டான். ஆனால் கிருஷ்ணாவின் மனமோ இவையெல்லாம் சாத்தியம் இல்லாமல் போகலாம் என்று சொல்லி கொண்டிருந்தது. அமுதா ஏற்கனவே அவனது வாழ்க்கையில் ஒரு முத்திரையை பதித்து விட்டாள். அது சிறியதாக இருந்தாலும் அழியாததாக இருந்தது. ஒரு வழியாக கிருஷ்ணாவுக்கு அமுதாவின் கடந்த கால வழிகள் தெரிந்துவிட்டது. அவன் அவளை நினைத்து சிறிது கவலைப்பட்டான். அவளிடம் பேச அவன் மனம் ஆர்வமாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணா அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அதே உணர்ச்சியற்ற முகமாகவே இருக்கிறான். இனி கிருஷ்ணா அமுதாவை எப்படி எதிர்கொள்வான்? அவளிடம் எப்பவும் போல கோபமாக நடந்து கொள்வானா? இல்லை, அவளும் வழியிலிருந்து மீண்டு வந்தவள் என்ற காரணத்தால் அவளிடம் தன்மையாக நடந்து கொள்வானா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.